நேற்று பவித்ராவும் முத்துக்குமரனும் வந்து தோசை சுட்டுட்ருக்காங்க, கோதுமை தோசை. அப்போ முத்துக்குமரன் இந்த தோசையை ஸ்பாயில் பண்ணிடுறாரு. உடனே பவித்ரா வந்துட்டு, ஐயோ ஐயோ நான் அப்படி வச்சுருந்தேனே, நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே, அதை நான் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் அப்படி போட்டுட்டு இன்னொரு தோசை போடுறாரு. இன்னொரு தோசை போட்டுட்டு இதை வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ பவித்ரா வந்துட்டு அப்படின்னு சவுண்டு போடுறாங்க. உடனே வந்துட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நான் என்ன வெடிகுண்டா போட்டுட்ருக்கேன்? தோசையை தானே திருப்பி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு பவித்ரா சொல்கிறாங்க, இல்லைங்க, நீங்கள் தோசை திருப்பி போடுற ஸ்டைலை பார்த்து அப்படியே லைட்டாக வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்ட்டு சும்மா காமெடிக்கு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு, அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, வலிக்கு விழுந்தா பரவாயில்லம்மா, வலி வர்ற மாதிரி விழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே பவித்ரா சொல்கிறாங்க, இந்த கவுண்டருக்கு தானே ஒரு அரை நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு அதுக்கு திரும்பி கொடுக்குறீங்க அப்படின்னு. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஆமாம் வலிக்கின்னு உடனே அதுக்கு ரைமிங்காக எந்த வார்த்தை யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே ஃபைட் க்ரியேட் பண்ணுற பீப்புள் இல்லை. ஸோ இப்போ இவங்க 2 பேர் தான் கிச்சனில் இருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதே மாதிரி பிக் பாஸ் அன்சீன் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.